الحمد لله على إحسانه وشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إقرارا به وتوحيدا وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் நோன்பின் சட்டத்திட்டங்கள் என்ற இந்த தொடர் வகுப்பில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இது இன்றோடு 4வது அமர்விலே நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் எந்த புத்தகத்தை பார்க்கிறோம் என்றால் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் எழுதின கிதாபான அல் முலக்கஸ் அல் ஃபிக்ஹி என்ற இந்த புத்தகம், மார்க்க சட்டத்திட்டங்கள் என்ற இந்த புத்தகத்தில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் சௌம் கிதாபு சியாம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் நாம் பார்த்த தலைப்பு என்னவென்றால் பாபுன் ஃபி முஃப்ஸிதாத்தி ஸௌமி, அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களுடைய தொடர்ச்சியில் நாம் இருக்கிறோம். அதற்கு முன்னால் எதை பார்த்தோம்? அதற்கு முன்னால் நாம் பார்த்தது என்னவென்றால், ஒரு நோன்புடைய விஷயம், நோன்பாளி பேணக்கூடிய விஷயம், அது சஹர் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது இஃப்தார் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் எவ்வாறு ஒரு முஸ்லிம், ஒரு நோன்பாளி அதனை பேண வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். இப்போது நாம் பார்க்கவிருப்பது பாபுன் ஃபி முஃப்ஸிதாத்தி ஸௌமி, அதாவது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். அந்த நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் அல்ஹம்துலில்லாஹ் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அதில் முதல் விஷயம் அல் ஜிமா, உடலுறவு கொள்வது. இரண்டாவது விஷயமாக ஷேக் அவர்கள் கூறினது அல் இன்சால், அதாவது வேண்டுமென்றே வேண்டுமென்றே விந்தை வெளியேற்றுவது. மூன்றாவது விஷயம் அடுத்ததாக ஷேக் அவர்கள் கூறினது என்னவென்றால், நோன்பாளி என்று தெரிந்தும் உணவுகளை சாப்பிடுவது, பருகுவது. இது மூன்றாவது விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக மேலும் இந்த மூன்றாவது விஷயத்தை தெளிவாக பார்த்தோம். எதெல்லாம் எப்படியெல்லாம் நோன்பு முறியும், மூக்கு வழியாக வந்தாலும் சரி அல்லது வாய் அல்லது மூக்கு அல்லாத வேறொரு வழிகளில் நாம் நம்மளுடைய உடம்பில் ஊட்டச்சத்து தருகின்ற பொருட்களை நாம் உட்கொண்டால், வெறுமன வாய் வழியாக மட்டுமல்லாது மூக்கு வழியாக இருந்தாலும் சரி அல்லது உடம்பில் ஊசியை கொண்டு நாம் அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நோன்பை முறிக்கும் என்பதை ஷேக் அவர்கள் கூறியதை பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், நான்காவதாக இஹ்ராஜுத் தமி மினல் பதனி பிஹிஜாமத்தின் அவ் கஸ்தின் அவ் ஸஹ்பி தமின் லியதபர்ரஅ பிஹி லிஇஸ்ஆஃபி மரீதின் ஃபயுஃப்திரு பிதாலிக குல்லிஹி. அடுத்ததாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர்கள் கூறினது என்னவென்றால், இஹ்ராஜு தமி மினல் பதன், உடம்பிலிருந்து ரத்தத்தை வெளியேற்றினால் என்றால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உடம்பிலிருந்து ரத்தத்தை வெளியேற்ற முடியும்? உடம்பில் தானாக ரத்தத்தை யாராவது வெளியேற்ற முடியும்? எப்படி வெளியேற்ற முடியும்? அதற்கென்று வழிமுறைகள் இருக்கின்றது. அதைத்தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவர்கள் கூறுகிறார்கள். முதலில் பிஹிஜாமா, அதாவது ஹிஜாமாவை கொண்டு உடம்பில் இருக்கிற ரத்தத்தை வெளியேற்றுவது. அதே போல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹிஜாமா என்று சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் முடித்து விடுவோம். ஷேக் சாலிஹ் அடுத்ததாக கூறுகிறார்கள், ரத்தத்தை விட்டு வெளியேறுவது. அதே போல ரத்த தானம் செய்வது. இந்த ரத்த தானம் செய்யும் பொழுதோ, நோன்பாளியாக இருக்கும் பொழுது ரத்தத்தை தானம் செய்வது, ரத்தத்தை கொடுப்பது. அதாவது ஒரு அவசர சிகிச்சைக்காக ஷேக் அவர்களே கூறுகிறார்கள், யதபர்ரஅ பிஹி லிஇஸ்ஆஃபி மரீதின், அதாவது அவசர சிகிச்சைக்காக நோயாளி ஒருவர் அவசர சிகிச்சைக்காக இருக்கிறார், அவருக்காக ரத்தத்தை கொடுப்பதோ அல்லது ஹிஜாமா செய்வதோ இவை அனைத்தும் நோன்பை முறிக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜாமா பொறுத்தவரை உலமாக்களுக்கு மத்தியிலேயே மிக பெரும் ஒரு ஹிலாஃப், இதிலே மாறுபட்ட கருத்திலே இருக்கிறார்கள். ஏனெனில் இது ஒரு ஃபிக்ஹ் சார்ந்த விஷயம். இந்த விஷயத்தில் மாறுபட்ட கருத்தில் இருக்கிறார்கள். முக்கியமாக ஹனாபிலா, அதாவது ஹம்பலி மத்ஹபை சார்ந்த உலமாக்கள், அவர்கள் இந்த இடத்தில், அதாவது ஹிஜாமா என்பது நோன்பை முறிவிதி, இது ஹம்பலி மத்ஹப் உலமாக்கள் சார்ந்தவர்கள் மட்டும் கூறவில்லை, மத்ஹபை சார்ந்தவர்கள், நிறைய மத்ஹபை சார்ந்தவர்களும் இதை கூறுகிறார்கள். முக்கியமான அவர்கள் தலீல் என்ன கூறுகிறார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அஃப்தரல் ஹாஜிபு வல் மஹ்ஜூம், அதாவது ஹிஜாமா செய்பவர்களும் சரி ஹிஜாமா செய்து கொண்டவர்களும் சரி, இவர்கள் இருவர்களும் இவர்களுடைய நோன்பு முறிந்து விட்டது, இந்த செயலை அவர்கள் செய்தால் நோன்பு முறிந்து விட்டது என்ற இந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஹிஜாமா செய்தால் நோன்பு முறியும் என்ற இந்த தலைப்பின் கீழ் இதை பற்றி நாம் படிக்க ஆரம்பித்தோம் என்றால் நிச்சயமாக இந்த ஒரு வகுப்பு போதுமானதாக இருக்கும். அவ்வளவு விஷயங்களை இதை நாம் படிக்க வேண்டிய ஒரு நேரம் ஏற்படும். இருந்தாலும்
இதில் உலமாக்களுக்கு மத்தியிலே மாற்று கருத்து இருக்கிறது. எப்படி ஃபிக்கு சார்ந்த விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் உலமாக்களுக்கு மத்தியிலே இருக்கிறதோ அனைவர்களும் அந்தந்த அவர்களுக்கு கிடைத்த அந்த தலீலை கொண்டு அவர்கள் பார்க்கக்கூடிய தலீலை கொண்டு அவர்கள் முடிவு செய்து கொள்கிறார்கள். அதில் பார்க்கும்பொழுது அல்லாஹ் நல்லடியார்களே, உண்மையிலேயே ஹிஜாமா செய்தால் நோன்பு முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இதிலே உலமாக்கள் மாறுபட்ட கருத்து இருக்கிறார்கள். இன்னொரு சாரார்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் ஹிஜாமா செய்தால் நோன்பு முடியாது. ஏனெனில் இந்த அஃப்தர் அல் ஹாஜிம் வல் மஹ்ஜூம் என்ற இந்த ஹதீஸை, இந்த அசரை மஅலூல், இதிலே குறைபாடு இருக்கின்றது. இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் சில உலமாக்கள் இதை நாசிக் மன்சூக் என்ற பிரிவினையில இதை பிரிக்கிறார்கள். இதனால் என்று பல விளக்கங்களை தருகிறார்கள். இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு இங்கே கூற நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் ஹிஜாமா சார்ந்த விஷயத்தில். அடுத்ததாக ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், சஹ்பிதம், அதாவது ரத்தம் வெளியேற்றுவது. ரத்தத்தை வெளியேற்றினாலும் சரி, ஏனெனில் ஹிஜாமாவும் ரத்தம் வெளியேற்றுவது தான், அதே போல ரத்த தானம் செய்வதும் ரத்தத்தை வெளியேற்றுவதுதான். அதனால் இவை அனைத்தும் சரி நோன்பை முறித்துவிடும் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக ஒரு விஷயத்தை ஷேக் இங்கே பதிவு செய்கிறார்கள். என்னவென்றால், இதே ரத்த பரிசோதனைக்காக ரத்தம் எடுத்தால் அந்த நேரத்தில் நோன்பு முறியுமா? அதாவது ரத்த பரிசோதனை, ஏனெனில் ரத்த பரிசோதனை என்பது வேறு, ரத்த தானம் என்பதோ அல்லது ஹிஜாமா என்பது வேறு என்று ஷேக் அவர்கள் பிரிக்கிறார்கள். ஏனெனில் ரத்த பரிசோதனை என்றால் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், அம்மா இஹ்ராஜு தமின் கலீலின் கல்லதி யுஸ்தக்ரஜு லித்தஹ்லீல் ஃபஹாதா لا يؤثر على الصيام وكذا خروج الدم بغير اختياره برعاف أو جرح أو خلع سن فهذا لا يؤثر على الصيام. அதாவது சிறு அளவான ரத்தங்கள் வெளியேறினால் அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது, அதனால் அது நோன்பை முறிக்காது. முக்கியமாக ஷேக் அவர்கள் எந்த ரத்தங்களை கூறுகிறார் என்றால் ரத்த பரிசோதனைக்காக ரத்தம் எடுப்பது. என்னென்ன நாம் தெரியும், அல்லாஹ் நல்லடியார்களே, பரிசோதனைக்காக ரத்தம் எடுத்தால் மிகவும் குறைந்தபட்ச ரத்தத்தை அவர்கள் வெளியெடுப்பார்கள். அது மட்டுமல்லாது நம்மளுடைய நாம் விரும்பாமல் தானாக வெளியே வரக்கூடிய ரத்தங்களும் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார். எடுத்துக்காட்டாக நமக்கு ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது, காயம் ஏற்பட்டு விட்டால் அதிலிருந்து ரத்தம் லேசாக கசிந்து விடுகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு ஏதாவது புண் ஏற்பட்டு விட்டால் அல்லது லேசாக ஏதாவது பெரிய அடி ஏற்பட்டு விட்டு காயம் நம்மளுக்கு ஏற்பட்டு விட்டு அதிலிருந்து ரத்தம் வெளியேறுகிறது என்றால் அப்படிப்பட்ட ரத்தங்கள் வெளியேறுவதனால் ஒருவருடைய நோன்பு முறியாது என்பதை ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நிறைய ரத்தம் போகக்கூடிய என்ற அளவு வந்து விட்டால் ஹிஜாமா அல்லது ரத்த தானம் செய்வது இப்படி எல்லாம் செய்தால் அது நோன்பு முறிந்துவிடும் என்று ஷேக் சாலிஹ் ஃபௌசான் குறிப்பிடுகிறார்கள். இன்னும் உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த விஷயங்களை எல்லாம் சிறந்தது குறைந்தபட்சம் நோன்புடைய நேரம் முடிந்ததற்கு பிறகு செய்வது சிறந்ததாக இருக்கும். அந்த இடத்தில் செய்யாமல் மற்ற நோன்பு இல்லாத நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரம் அல்லாத மற்ற நேரத்தில் செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த கருத்து வேறுபாடுகளிலிருந்து வெளியே இருந்து அல்ஹம்துலில்லாஹ் அமல் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதான் சிறந்தது. நோன்பு நேரம் இல்லாமல் நோன்பு பிடித்த பிறகு நோன்பை திறந்ததற்கு பிறகு இந்த செயல்களை செய்து கொள்ளலாம் என்பதையும் உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஐந்தாவதான விஷயம் என்னவென்றால் நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் வமினல் முஃப்திராதி அத்தகையு, அதாவது அல்லாஹ்வின் நல்லடியார்களே வேண்டுமென்றே வாந்தி எடுப்பது. அதாவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்தால் அது நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், وهو استخراج ما في المعدة في طعام أو شراب عن طريق الفم متعمدا فهذا يفطر به الصائم. أما إذا غلبه القيء وخرج بدون اختياره فلا يؤثر على صيامه، لقوله صلى الله عليه وسلم من درعه القيء فليس عليه قضاء ومن استقاء عمدا فليقضي. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த ஹதீஸ் ஷேக் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்? இமாம் அஹ்மத் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தரத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சஹீஹ் இப்னு குஸைமாவிலே இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யாருக்கு அதாவது தான் விரும்பாமல் தானாகவே அந்த வாந்தி என்பது தானாகவே அந்த வாயிலிருந்து வெளியே வருகிறது என்றால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. நோன்பாளியாக இருக்க அவர் மீது வாயிலிருந்து தானாகவே வாந்தி வந்துவிட்டது என்றால் அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. ஆனால் யார் வேண்டுமென்றே வாந்தியை வர வைக்கிறார்களோ, யார் வேண்டுமென்றே வாந்தி எடுப்பதற்கு காரணங்களை செய்து வாந்தி எடுக்கிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும்? அந்த நோன்பை அவர் கதா செய்ய வேண்டும். இதை ஷேக் சாலிஹ் ஃபௌசான் அவர்கள் இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவாக நமக்கு விவரிக்கிறார்கள்.
அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாந்தி வந்து விட்டால் வேண்டுமென்றே நோன்பை முறிய வேண்டுமோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக எடுத்துக்காட்டாக வாய்க்குள் விரல்களை விட்டு வாந்தி விட்டால் அந்த அந்த கொமட்டல் என்பது ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது வாந்தி வருவதற்கு மிக பெரும் வழியாக அது வித்திக்கப்படும். அப்படி வந்து விட்டது என்றால் அவர் கதா செய்ய வேண்டும். ஏன்? அவருக்கு தானாக வரவில்லை, ஆனால் ஒருவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஏதோ ஒரு காரணத்தினால் அவருக்கு தானாக வாந்தி வந்து விட்டது. அவர் நோன்பாளி, ஆனால் அவருக்கு தானாக வாந்தி விட்டது என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபலைஸ அலைஹி கதா, அவர் மீது என்ன இல்லை, அவர் மீது கதா என்பது இல்லை என்பதை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், வயம்பகி أن يتجنب الصائم الاكتحال ومداواة العينين بقطرة أو بغيرها وقت الصيام محافظة على صيامه. அதே போல ஷேக் அடுத்ததாக கூறுகிறார்கள், கண்ணுக்கு, அதாவது எடுத்துக்காட்டாக கண்ணுக்கு சுருமா விடுவது அல்லது பெண்கள் கண்ணுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய கண்ணுடைய இமைகளுக்கு அவர்கள் அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அது மையாக இருக்கட்டும், கண்ணுக்கு மை உருவலாக இருக்கட்டும், அல்லது கண்ணுக்கு போடக்கூடிய ஐ டிராப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணுக்கு செய்யக்கூடிய அந்த மருந்தாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து ஒரு நோன்பாளி இதை செய்யாமல் இருப்பது சிறந்ததாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். எவ்வகை நிச்சயமாக அவர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் கண்ணுக்கு மை விட்டால் அவர் கண்ணுக்கு மை விடுவதனால் அவரை நோன்பு முறியுமா என்றால் நோன்பு முறியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஷேக் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒயம்பகி அந்நியத்தஜன்னப, ஆனால் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் இதிலிருந்து விலகி இருப்பதே சிறந்த என்ற அளவிற்கு ஷேக் அவர் கூறுகிறார்கள். இதனால் என்றால் அப்பொழுதுதான் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தன்னுடைய நோன்பை அவர் பாதுகாத்துக் கொள்ள முடியும். முஹாஃபதத்தன் அலா ஸியாமிஹி. அது மட்டுமல்ல, அடுத்ததாக ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், கண்ணுக்கு மை விடக்கூடிய விஷயங்களை சார்ந்து அல்லது ஐ டிராப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணுக்கு டிராப்ஸ் விடக்கூடிய விஷயங்களை அடுத்ததாக ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், வலா யுபாலிகு ஃபில் மத்மதஹ் வல் இஸ்தின்ஷாக் لأنه ربما ذهب الماء إلى جوفه. قال صلى الله عليه وسلم وبالغ في الاستنشاق إلا أن تكون صائما. அல்லாஹ்வின் அடியார்களே, ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவது போல் என்னவென்றால், உது செய்யும் பொழுது வாய் கொப்பளிக்க நேரமாக இருக்கட்டும் அல்லது தண்ணீரை மூக்குக்கு செலுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நோன்பாளியாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இதில் சற்று கவனமாக, அதாவது அதில் மிகவும் அதிகமாக தண்ணி எடுத்து கொப்பளிப்பதோ அல்லது கொஞ்சம் அந்த செயலை சிறப்பாக செய்கிறேன் என்ற அந்த அடிப்படையில், முபாலகாவில் செய்கிறேன் என்ற அந்த அடிப்படையில் அதிகமாக தண்ணீரை எடுத்து வாய் கொப்பளிப்பதோ அல்லது மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள், அதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் ஒரு நோன்பாளியாக இருக்க அவருடைய வாயில் அதிகமான தண்ணீரை ஏற்று கொப்பளிக்கிறார் என்றால் அவரை அறியாமல் திடீரென்று என்ன செய்துவிடும், அந்த தண்ணீர் வாய்க்குள் போய்விடும். அல்லது மூக்கிற்கு அவர் தண்ணீர் செலுத்தும் பொழுதும் சரி, அந்த தண்ணீர் என்ன செய்துவிடும், ஏனெனில் நாம் ஏற்கனவே பார்த்தோம், மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தினாலும் தொண்டை வழியாக தண்ணீர் உள்ளே போகுமா என்றால் உள்ளே போகும், அது அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து சற்று கவனமாக இருக்க வேண்டும் இந்த நோன்பு பிடிக்கக்கூடிய இந்த நேரத்தில். ஏனெனில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதாக வரக்கூடிய ஹதீஸ் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை ஹசன் சஹீஹ் என்று தரப்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல அபூதாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நசாயிலே பதிவு செய்யப்பட்ட இப்னு மாஜா, இப்னு ஜாரூத், இப்னு ஹுஸைமா, இப்னு ஹிப்பான் வல் ஹாக்கிம் என்று பல உலமாக்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ் என்றால், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வபாலிக் ஃபில் இஸ்தின்ஷாக் இல்லா அன் தகூன ஸாயிமா. அதாவது மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தக்கூடிய இந்த விஷயத்தில், மூக்கை நீங்கள் சுத்தக்கூடிய செய்ய வேண்டிய விஷயத்தில் நீங்கள் மிச்சமாக, அதாவது அதை எவ்வாறு முழுமையாக சிறப்பாக அதை செயல்படுத்த முடியுமோ அவ்வளவு சிறப்பாக நீங்கள் மூக்கை சுத்தப்படுத்துங்கள், தண்ணீரை செலுத்தி. எந்த நேரத்தில் தவிர என்றால், நீங்கள் நோன்பாளியாக இருக்கும் பட்சத்தில், அந்த நேரத்தில் தவிர, அந்த நேரத்தில் சற்று கவனமாக ஒரு அளவிற்கே தண்ணீரை எடுத்து நீங்கள் மூக்கை சுத்தப்படுத்துங்கள். நோன்பாளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் சற்று பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஏனென்றால் நோன்பாளியாக இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் என்ன செய்துவிடும், அவருடைய தொண்டையில் போய்விடும் என்ற அந்த அடிப்படையில் கூறுவதாக இந்த ஹதீஸை ஷேக் அவர் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக என்ன ஷேக் அவர் குறிப்பிடுகிறார்கள் என்றால்,
அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நோன்பு முறியக்கூடிய இந்த விஷயத்தில் மிஸ்வாக் பயன்படுத்தினா நோன்பு முறியக்கூடிய விஷயமா? ஏனெனில் மிஸ்வாக் என்றால் வாயிலே பல்லை வைத்து மிஸ்வாக்கை வைத்து அந்த குச்சிகளை வைத்து பல்லை துளர்ப்பது. அப்படி நாம் செய்யும் பொழுது நோன்பு முறிந்து விடுமா என்று கேட்டால் ஷேக் அவர் என்ன கூறுகிறார்கள், நிச்சயமாக நோன்பிற்கும் சிவாக் பயன்படுத்துவதற்கும் எந்த ஒரு விஷயமும் இல்லை. மேலும் சிவாக் பயன்படுத்துவதை நோன்பை எந்த ஒரு விஷயத்திலும் பாதிக்காது என்பதை ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள். பல், ஆனால் இன்னும் ஒரு படி மேலாக, பல் ஹுவ முஸ்தஹப்புன் வ முரக்கபுன் ஃபீஹி லிஸ்ஸாயிமி வ கைரிஹி ஃபி அவ்வல் நஹரி வ ஆகிரிஹி அலா ஸஹீஹ். அதாவது என்ன கூறுகிறார்கள் என்றால், இன்னும் ஒரு படி மேலாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மிஸ்வாக் பயன்படுத்துவது, பல்லை சுத்தம் செய்வது அறிவுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதை இன்னும் நாம் அதிகமாக செய்யக்கூடிய விஷயம். நோன்பாளியாக இருக்கக்கூடியவர் மிஸ்வாக் பயன்படுத்தி தன்னுடைய வாயை சுத்தமாக வைத்துக் கொள்வது இன்னும் அறிவுறுத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. தவிர மிஸ்வாக் பயன்படுத்துவதனால் நோன்பு முறியும் என்றால் அதெல்லாம் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் நமக்கு தெளிவு காட்டுகிறார்கள். இதுவும் சில பேர் கூறலாம். ஏனெனில் மதுஹபில் எப்படி வந்திருக்கிறது என்றால், காலையிலிருந்து மதிய நேரம் வரை அவர் பயன்படுத்தலாம், ஆனால் நோன்பு பிறக்கக்கூடிய அந்த மாலை பொழுதில் மிஸ்வாக்கை பயன்படுத்தாமல் இருப்பது சிறந்தது என்றெல்லாம் விளக்கம் கூறுகிறார்கள். இருந்தாலும் ஷேக் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ன கூறுகிறார்கள் என்றால், சரியான கூற்றின்படி பார்த்தால் எல்லா நேரத்திலும் சரி மிஸ்வாக்கை ஒரு நோன்பாளி பயன்படுத்தலாம் என்பதை குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக நோன்பு முறியக்கூடிய விஷயத்தில், இந்த சந்தேகமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் என்னவென்றால், வலவு தாரா இல ஹல்கிஹி குபாருன் அவு துபாபுன் லம் யுஅஸ்ஸிர் அலா சியாமிஹி. அதாவது அல்லாஹ் நல்லடியார்களே, வலவு தாரா, அதாவது நம்மளுடைய தொண்டைக்குள் நம்மளை அறியாமல் கொசுவோ அல்லது ஈயோ அல்லது தூசியோ ஏதோ ஒன்று நம்மளுடைய தொண்டைக்குள் போய்விட்டது என்றால் நோன்பு முறிந்து விடுமா? நோன்பு முறியாது. ஏனெனில் அது உணவு அல்ல, அதை நம் உணவாகவும் பார்க்கவில்லை, அதை நாம் வேண்டும் என்றும் செய்யவில்லை. நம்ம அறியாமல் ஏதோ ஒரு வகையிலே என்ன செய்து விட்டது, ஈயோ அல்லது கொசு என்பதோ நம்மளுடைய வாய்க்குள், நம்மளுடைய வாய் வழியாக உள்ளே சென்று விட்டது என்றால் நோன்பு முறியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் மத்ஹபுகளில் எப்படி கூறப்பட்டுள்ளது என்றால், கல்லை ஒருவர் முழுங்கினாலும் சரி அவருடைய நோன்பு முறிந்து விடுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். ஒருவர் கல்லை முழுங்கினால் காரணம் என்னவென்றால், அவர் முழுங்கிவிட்டார். ஏதாவது ஒரு பொருள் தொண்டைக்குள் உள்ளே போனாலே சரி நோன்பு முறிந்து விட்டது என்றெல்லாம் இதற்கு முன்னால் மத்ஹபில் வரக்கூடியவர்கள் உலமாக்கள் இதிலே குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மிகவும் தெளிவாக வன்மையாக இந்த விஷயத்தை மறுக்கிறார்கள். அதாவது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சரி, தங்களுடைய கிதாபான மஹல்லாவிலே, அதே போல இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவும் சரி, அவர்களுக்கு பின்னால் பல காலம் பின்னால் வந்தவர்கள், இவர்கள் அனைவர்களும் என்ன கூறுகிறார் என்றால், ஒருபோதும் ஒரு கல்லை முழுங்கினால் அல்லது ஏதோ ஒரு பொருள் முழுங்குவதனால் நோன்பு முறியும் என்றால் நிச்சயமாக அது நோன்பு முறியாது என்பதை பல ஆதாரங்கள் காட்டி அதை விளக்குகிறார்கள். முக்கியமாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, ஏனெனில் கல் என்பது முதலில் உணவாக என்பதை கேட்கிறார்கள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா. கல் என்பது எவ்வாறு உணவாக இருக்க முடியும்? அது என்ன போஷாக்கை, என்ன ஊட்டச்சத்தை மனிதனுக்கு தந்துவிட முடியும் என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் உலமாக்கள் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இதற்கு முன்னால் இருந்த உலமாக்கள் இந்த விஷயத்தை கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார் என்றால், நோன்பு முறிவது என்றால் எந்த பொருளாவது வாய் வழியாக உள்ளே சென்று விட்டது என்றால் அது நோன்பு முறிந்து விடுகிறது அவருக்கு என்ற அந்த அடிப்படையில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்களுக்கு என்று அவர்கள் தலீலை பார்க்கிறார்கள், ஆதாரங்கள் வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் சரி, சரியான கூற்று என்னவென்றால், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு கூறினது போல், ஒருபோதும் கல்லை முழுங்குவதினால் அல்லது இப்போ கூறினது போல் தூசி தானாக உள்ளே போய்விட்டது என்றால் அல்லது கொசு இப்படிப்பட்ட விஷயங்கள் வாய் உள்ள போய்விட்டது என்றால் நோன்பு முறியாது. இதைத்தான் ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசானும் அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதைத்தான் அல்ஹம்துலில்லாஹ் ஷேகுனா அரஃபாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய ஷர்ஹிலே மற்றும் நபி ஷுஜாவிலே இதை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் கூறினதை நமக்கு விளக்கி காட்டினார்கள். கல்லை முழுங்குவது எல்லாம் உணவல்லாத விஷயங்கள் உள்ளே போய்விடுவதென்றால், தொண்டைக்குள் போய்விடுவதென்றால் அது ஒருபோதும் நோன்பை முறிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பு முறியக்கூடிய விஷயங்கள் என்று கண்ணால் தெரிந்த பொருள்களை கொண்டு நாம் பார்த்தோம், எதையெல்லாம் நோன்பை முறிக்கும், எதையெல்லாம் நோன்பை முறிக்காது என்று. அடுத்ததாக மிக மிக முக்கியமான விஷயத்தை ஷேக் அவர்கள் இங்கே பட்டியலிடுகிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு முன்னால் தெரிந்த விஷயம் எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த விஷயமும் மிக மிக முக்கியம். என்னவென்றால், நோன்பாளி
வாயை கட்டினால் வயித்தை கட்டினால் மட்டும் பத்தாது. இதுதான் இதனுடைய தலைப்பு. இதை சொன்ன போதே உங்களுக்கும் தெரிந்துவிடும் எதை பற்றி நாம் பேச போகிறோம். நோன்பாளி என்றால் வெறுமன வாயை கட்டுவதோ வயித்தை கட்டுவது மட்டும் நோன்பல்ல. வாய் வயிற்றை கட்டினால் மட்டும் நோன்பல்ல. மாறாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வயஜிபு அல ஸாயிமி இஜ்தினாபு கதிபின் வகீபத்தின் வஷத்மின் وإن سابه أحد أو شتمه فليقل إني صائم فإن بعض الناس قد يسهل عليه ترك الطعام والشراب ولكن لا يسهل عليه ترك ما اعتاده من الأقوال والأفعال الرديئة ولهذا قال بعض السلف أهون الصيام ترك الطعام والشراب. الله நல்லடியார்களே, ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் என்ன கூறுகிறார் என்றால், எவ்வாறு மேலே பார்த்த விஷயங்களிலிருந்து ஒரு நோன்பாளி விலகி இருக்க வேண்டுமோ, தன்னுடைய நோன்பு முறியாமல் இருக்க, அதே போல பொய் பேசுவதிலிருந்து, மற்றவர்களை குறை கூறுவதிலிருந்து, அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை பற்றி தப்பு தப்பாக அவர்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுக்கு எதிரே இல்லாமல் அவர்களுக்கு மறைமுகமாக அவர்களை பற்றி குறை கூறி பேசுவது, அல்லது மற்றவர்களை திட்டுவது, ஏளனம் செய்வது, ஏளனப்படுத்தி பேசுவது, இவை அனைத்திலும் விட்டும் ஒரு நோன்பாளி விலகி இருக்க வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலும் குறிப்பிடுகிறார்கள் ஷேக் அவர்கள், யாராவது ஒரு நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருவர் அவரை யாராவது திட்டினால் அல்லது அவரை உதாசீனப்படுத்தினால் அல்லது அவரை ஏளனப்படுத்தினால் அவர் என்ன கூற வேண்டும்? அவரிடம் நான் நோன்பாளி என்று கூற வேண்டும். மாறாக அவரிடம் வேறு பதிலாக எதுவும் பேசக்கூடாது என்பதை ஷேக் அவர் இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஃபைன்ன பஅமன்னாஸ், ஏனெனில் மனிதர்களில் சாரார் இருக்கிறார்கள். எப்படி என்றால், அவர்களுக்கு சாப்பாட்டையும் தண்ணீரையும் விடுவது அது அவர்களுக்கு ஒரு எளிதான விஷயமாக இருக்கும். நோன்பு என்ற காரணத்தினால் நோன்பாளியாக இருப்பார்கள். அவர்களுக்கு சாப்பாட்டையும் தண்ணீரை விடுவதற்கு ஒரு இலகுவான விஷயமாக இருக்கும். ஆனால் பேச்சை விடுவதோ, கெட்ட வார்த்தைகளை பேசுவதோ, புரோஜனம் இல்லாத பேச்சுக்களை பேசுவதோ, எந்த விதமான புரோஜனம் இல்லாமல் மானக்கேடான விஷயங்களான சார்ந்த பேச்சுகளாக இருக்கட்டும், அல்லது புரோஜனம் இல்லாத பேச்சுகளாக இருக்கட்டும், அல்லது மற்றவர்களுக்கு துன்பத்திற்கு விளைவிக்கக்கூடிய பேச்சுகளாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட பேச்சுகளிலிருந்து விடுவதற்கு அவர்களுக்கு மிக மிக கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். நோன்பாளி நோன்பென்று வந்துவிட்டால் வாயை கட்டுவது அவர்களுக்கு இலகுவாக இருந்துடும். ஆனால் ஷேக் அவர்கள் சொன்ன இப்படிப்பட்ட விஷயங்களை விடுவதென்றால் அவர்களுக்கு மிக மிக ஒரு கடினமான விஷயம். ஏனெனில் அதிலே அவர்கள் ஊறி போன மக்களாக இருப்பார்கள் என்றால் மிக கடினமாக அமைந்துவிடும். அல்லாஹ் நல்லடியார்களே, இதை புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பென்றால் என்ன? வெறுமன வாயை வயித்தை கட்டிக்கொள்வது அல்ல. இப்படிப்பட்ட இந்த மகத்துவமான இந்த மாதத்தில் ஒரு நோன்பாளியாக இருக்கக்கூடிய நம்மால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீமையும் வராமல் நாம இருக்க வேண்டும். ஆனால் இன்று மக்கள் வருடம் முழுவதும் இப்படிப்பட்ட புரோஜனம் இல்லாத வீணான செயல்களிலே ஊறி போனவர்களாக இருந்தார்கள் எனில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாயை கட்டுவதோ வயிற்றை கட்டுவதோ என்பது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் இந்த பேச்சுகளிலிருந்து விலகி இருக்க சொன்னால் அவர்களுக்கு கடினமாக இருக்கும் என்பது ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனால்தான் சலஃபுகளில் ஒரு சாலா, இதற்கு முன்னால் சலஃபுகள் கூறுகிறார்கள், அஹ்மனு சுயாமி தர்கு தாமி வஷராப், அதாவது நோன்பிலே மிகவும் எளிதான ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் என்றால் நோன்பு விஷயங்களிலே எந்த பகுதி என்றால் சாப்பாடை விடுவதும் தண்ணீரை விடுவதும். அதாவது சாப்பாடும் தண்ணீரை விடுவதென்றால் அது ஒரு இலகுவான ஒரு விஷயம் நோன்பிலே. ஆனால் இப்படிப்பட்ட புரோஜனம் இல்லாத பேச்சுக்கள், இப்படிப்பட்ட மனிதனுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய பேச்சுக்கள் அல்லது கெட்ட பேச்சுக்கள், இப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் விடுவதென்றால் அது கடினமான ஒரு விஷயமா இருக்கும் நோன்பின் பகுதியில் என்பதை ஷேக் அவர் விளக்குகிறார்கள். அதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர் இன்னும் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஃபஅலல் முஸ்லிமி அன் யத்தகில்லாஹ் அன் யத்தகியல்லாஹ் அஸ்ஸ வஜல் வயகாஃபஹு வயஸ்தஷீரஹு ويستشعر عظمة ربه واطلاعه عليه في كل حين وعلى كل حال فيحافظ على صيامه من المفسدات والمنقصات ليكون صيامه صحيحا. அதனால் ஒரு முஸ்லிம் இந்த மகத்துவமிக்க இந்த மாதத்தை அல்லாஹ்வை மிகவும் அஞ்சிக் கொள்ள வேண்டும். மேலும் அவன் தான் உணர வேண்டும், தன் மனதால் தன்னுடைய உடலால் அவன் உணர வேண்டும் இந்த மாதத்துடைய மகத்துவத்தை அவன் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் அவனுடைய ரப்பு இந்த மாதத்திற்கு ரப்பாக இருக்கக்கூடிய அனைத்து மாதங்களுமாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களுக்கும் ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்துவத்தை அவன் உணர வேண்டும். வத்திலாஹு அலைஹி, அவன் அனைத்து நேரங்களிலும் என்னை பார்க்கிறான், என்னை கண்காணிக்கின்றான் என்ற அந்த பயம், அந்த எண்ணம் அவனிடம் இருக்க வேண்டும். ஏனெனில் அப்படி இருக்கும் பொழுதுதான் அவன் என்ன செய்வான்,
இப்படிப்பட்ட செயல்களிலிருந்து அவன் தூரமாக இருப்பான். ஃபயுஹாஃபிது அலா சியாமிஹி, அது மட்டுமல்ல, இப்படி இருந்தால் அவனுடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். அல்லது அவன் நோன்புடைய சவாப், அந்த நோன்புடைய அந்த கூலிகளை குறைக்கக்கூடிய காரியங்களிலிருந்தும் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான் என்பதை ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போதுதான் அவனுடைய நோன்பு சரியான நோன்பாக அமையும், மார்க்கம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நோன்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல நோன்பாளி இன்னும் பேண வேண்டிய விஷயங்கள் என்னவென்பதையும் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக வயம்பகி லிஸ்ஸாயிமி أيشتغل بذكر الله تعالى وتلاوة القرآن والإكثار من النوافل فقد كان السلف إذا صاموا جلسوا في المساجد وقالوا نحفظ صومنا ولا نعتاب أحدا وقال صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. الله நல்லடியார்களே, ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் குறிப்பிடுகிறார்கள், மேலும் நோன்பாளி இந்த மாதத்தில் இன்னும் பேண வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவன் அந்த நோன்பாளி அல்லாஹை திக்ர் செய்வதில், அல்லாஹை துதிப்பாடுவதில் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹை திக்ர் செய்பவனாக, துஆக்களை ஓதக்கூடியவனாக, அஸ்கார்களை பேணக்கூடியவனாக, காலை மாலை அஸ்கார்களாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் நுழையக்கூடிய துஆவா இருக்கட்டும், அனைத்து துஆக்களையும் அவன் தொழுகைக்கு பின்னால் மார்க்கம் நமக்கு அனுமதித்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்த துஆக்களாக இருக்கட்டும், அந்த அஸ்கார்களை அவன் ஓத வேண்டும். வதிலாவத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும் இந்த மாதத்தில் நோன்பாளி. வலிக்தாரு மினன் நவாஃபில், அது மட்டுமல்ல, உபரியான அமல்களை அதிகம் செய்வதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும். அது நவாஃபிலாக இருக்கட்டும், வித்ரு தொழுகையாக இருக்கட்டும், இரவு தொழுகையாக இருக்கட்டும், முக்கியமாக இரவு தொழுகை தராவிஹ் தொழுகையாக இருக்கட்டும், அல்லது கடைசி பத்திலே தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகையாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் அதிகமாக செயல்படுவராக இருக்க வேண்டும். இன்னும் சலஃபுகள், இதுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லோர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்கள் நோன்பாளிகளாக ஆகிவிட்டார்கள் என்றால், அவர்கள் நோன்பை மேற்கொண்டார்கள் என்றால், அவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால், ஜலசூ ஃபில் மசாஜித், அதாவது அவர்கள் பள்ளிவாசல்களில் அமர்ந்து கொள்வார்கள். நோன்பு வந்துவிட்டால் அவர்கள் பள்ளிவாசல்களில் தங்களுடைய நேரத்தை, பெரும்பாலான நேரங்களை செலவழிப்பவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் மேலும் அவர்கள் கூறுவார்கள், வகாலு நஹ்ஃபது ஸௌமனா வலா நஅதாபு வலா நக்தாபு அஹதா, அதாவது பள்ளிவாசலில் அமர்ந்தவர்கள் கூறுவார்கள், எங்களுடைய நோன்பை நாங்கள் பாதுகாத்து கொள்கிறோம், மேலும் எங்களுடைய நோன்பை வெளியே சென்று பள்ளிவாசல்களை அல்லாமல் வெளியிடத்தில் சென்றோம் என்றால் மனிதர்களை குறை கூறி பேசி எங்களுடைய நோன்பை கெடுத்திருக்க நாங்கள் விரும்பவில்லை. மற்றவர்களை குறை கூறி பேசி திரிவதற்கு நாமல் இல்லாமல் என்றால் நோன்பை பள்ளிவாசல்கள் அமர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று பள்ளிவாசல்களில் தங்களுடைய நோன்பை பாதுகாப்பவர்களாக. நோன்பை எப்படி பாதுகாக்க முடியும்? நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அல்லது நோன்புடைய கூலியை குறைக்கக்கூடிய காரியங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அதில் முக்கியமாக சலஃபுகள் எதை பார்த்தார்கள்? வெறுமன வாயை கட்டுவது, வயிற்றை கட்டுவதை மட்டும் பார்க்கவில்லை. தண்ணீரை பருகாமல் இருப்பதோ, உணவுகளை உண்ணாமல் இருப்பதை மட்டும் பார்க்கவில்லை. மாறாக மற்றவர்களை குறை கூறி பேசுவதிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். அது நிச்சயமாக நோன்புடைய அஜிரை, நோன்புடைய கூலியை குறைத்துவிடும் என்ற அந்த பயம் அவர்களிடம் இருந்ததினால்தான் இதற்கு முன்னால் இருந்த சலஃபுகள் எப்படி இருந்தார்கள்? நோன்பு என்று வந்துவிட்டால் பள்ளிவாசல்களுக்குள் நுழைந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கூறுவார்கள், லா நக்தாபு அஹதன், நாங்கள் யாரையும் குறை கூறி பேச மாட்டோம், ஏனெனில் அப்படி செய்தால் அவருடைய கூலி குறைந்துவிடும் என்ற அச்சத்தில் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எல்லாம் எதன் அடிப்படையில் பேசுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் தான் இது அனைத்திற்கும் ஆதாரம். எப்படி சலஃபுகள் இப்படி இருந்தார்கள்? ஏன் பள்ளிவாசல்களிலேயே நேரமாக தங்களுடைய முழு நேரத்தையும் முக்கியமாக நோன்பு ரமதான் மாதத்தை செலவழித்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க. எப்படி என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி, அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், யார் கெட்ட வார்த்தைகளையும், அதாவது மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளும், கெட்ட வார்த்தைகளும், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளையும், பேச்சுக்களையும், செயல்களையும் அவர்கள் விடவில்லையோ, அவர்கள் நோன்பாளி என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய உணவையும் தன்னுடைய தண்ணீரையும் விடுவதில் அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சஹீஹ் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வின் நல்லடியார்களை சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த மகத்துவமிக்க இந்த ஹதீஸை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்தன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு,
யார் ஒருவர் இப்படிப்பட்ட பேச்சுகளிலிருந்து வீணான செயல்களிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளவில்லையோ அவர் தன்னுடைய சாப்பாட்டை, தன்னுடைய உணவையும் தண்ணீரையும் விடுவதிலே அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அவர் நோன்பு பிடிப்பதற்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை எது நமக்கு விளங்குகிறது? எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடியதோ அல்லது புரோஜனம் இல்லாத பேச்சுக்கள், செயல்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எந்த அளவிற்கு ஒரு நோன்பாளி அதை விட்டு விலகி தூரமாக இருக்க வேண்டும் நோன்புடைய நேரத்தில், ரமதானுடைய மாதத்தில் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இறுதியாக ஷேக் அவர்கள் இந்த தலைப்பில் எதை பற்றி கூறி முடிக்கிறார்கள் என்றால், இன்னும் எதை பற்றி கூறுகிறார்கள் என்றால், وذلك لأنه لا يتم التقرب إلى الله تعالى بترك هذه الشهوات المباحة في غير حالة الصيام إلا بعد التقرب إليه بترك ما حرم الله عليه في كل حال من الكذب والظلم والعدوان على الناس في دمائهم وأموالهم وأعراضهم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னவென்றால், ஏன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இப்படி கூறுகிறார்கள்? சாப்பிடுவதையும் பருகுவதையும் விடுவதில் அல்லாஹ்விற்கு எந்த பிரயோஜனமும் எந்த ஒரு தேவையும் இல்லை. ஒரு மனிதன் கெட்ட வார்த்தைகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை அவன் விடாமல் இருக்க, அவன் வெறுமன தண்ணீரையும் சாப்பாடையும் பருகாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை அவன் நோன்பாளி என்று சொல்லிக் கொள்வதற்கு ஏன் இப்படி கூறுகிறார்கள் என்றால், ஷேக் அவர்கள் அழகான ஒரு விளக்கத்தை இந்த ஹதீஸுக்கு விளக்குகிறார்கள். என்னவென்றால், ஏனெனில் சாப்பாடு என்பது சாப்பிடாமல் இருப்பது அல்லது பருகாமல் இருப்பது என்பது அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரமதான் மாதம் அல்லாத நேரத்தில் அது ஒரு அனுமதிக்கப்பட்ட விஷயம். அது எந்த ஒரு விஷயமும் அல்ல. அது மற்ற மாதங்களாக அல்லது ரமதான் மாதத்திலே சரி, நோன்பு திறந்து விட்டோம் என்றால் உடனடியாக நமக்கு எது அனுமதியாக இருக்கிறது? நமக்கு உணவு உண்பதற்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் அனுமதி இருக்கிறது. ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள், மற்றவர்களை பற்றி குறை கூறி பேசுவதோ அல்லது மற்றவருக்கு துன்பம் விளைவிக்கும்படி பேசுவதோ அல்லது அவர் அப்படி செயல்படுவதோ, இதையெல்லாம் இப்படிப்பட்ட செயல்கள் அனைத்தும் எல்லா நேரத்திலும் ஒரு முஸ்லிமுக்கு ஹராமாக்கப்பட்ட விஷயம். இந்த நேரத்தில் அவன் செய்து கொள்ளலாம் அல்லது இந்த நேரத்தில் அவன் செய்யாமல் இருக்கலாம் என்றெல்லாம் மார்க்கம் பிரிக்கவில்லை. எல்லா நேரத்திலும் சரி குறை கூறி பேசுவது, மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும்படி நடப்பது, மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும்படி அந்த செயல்களை செய்வது எல்லாம் எல்லா நேரத்திலுமே அது ஹராமாக்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா. அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான், குறை கூறி பேசுபவர்களுக்கு எல்லாம், குறை கூறி பேசி திரிபவர்கள் எல்லாம் கேடுதான். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா என்றால் அந்த ஹுமஸா, அந்த குறை கூறி பேசுபவர்களுக்கு கேடு என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். அனைத்து நேரங்களிலும் சரி இப்படிப்பட்ட செயல்கள் ஹராமாக்கப்பட்டது. இந்த செயலை ஒருவன் விடவில்லை என்றால் அவன் மற்ற நேரங்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்பதை விட இந்த செயல்கள் அனைத்து நேரங்களும் ஹராம் என்றால் இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கூறுகிறார்கள் என்பதை ஷேக் அவர்கள் விளக்குகிறார்கள். ஏனெனில் இது முபாஹ், தண்ணீர் குடிப்பது என்பது மற்ற நேரங்களில், உணவு உண்பது என்பது மற்ற நேரங்களில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். இது அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒருவர் குறை கூறி பேசுவதோ அல்லது ஒரு துன்பம் விளைவிக்கும்படி நடப்பதோ இதெல்லாம் மற்ற நேரங்களில் நமக்கு அனுமதிக்கப்பட்டதா? ஒருபோதும் அனுமதிக்கப்படவில்லை. இதை ஒருவன் விடவில்லை என்றால் அவன் என்ன நோன்பை பிடிக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் அடுத்ததாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் மர்ஃபூ, அதாவது அஸ்ஸாயிமு ஃபி இபாதத்தி மா லம் யக்தப் முஸ்லிமன் அவ் யுதீஹி. அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்னவென்றால், இந்த ஹதீஸ் எப்படி வருகிறது என்றால், ஒரு நோன்பாளி இபாதத்தில் இருக்கிறார். அதாவது ஒரு நோன்பாளி இபாதத்தில் இருக்கிறார், அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார். எதுவரை என்றால் அவன் மற்றவர்களை குறை கூறி பேசாமல் இருக்கும் வரை, மற்றவருக்கு எந்த ஒரு இடையூறும் தராமல் இருக்கும் வரை அவர் என்னவாக இருக்கிறார்? அந்த நோன்பாளி இபாதத்திலே இருக்கிறார். அவர் அந்த இபாதத் என்றால் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பவர்களாக இருக்க. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த அனைத்தும் இபாதத், அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்விற்கு நெருக்கமாக ஆகுவது. அதனால் ஒரு நோன்பாளி எப்போது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பார் என்றால், எதுவரை இருப்பார் என்றால் அவர் மற்றவரை குறை கூறி பேசாத வரை. அப்படி மற்றவரை குறை கூறி பேசியோ அல்லது மற்றவருக்கு துன்பம் விளைவிக்கிறார் என்றால் அவர் இபாதத்தில் இல்லை, வெறுமன வாயை கட்டிக்கிறார், வயிற்றை கட்டிக்கிறார் என்ற அடிப்படையில் தான் இருப்பார் என்று இந்த ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த ஹதீஸ்
பார்த்தோம் என்றால் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் தங்கள் இல்லையிலே பதிவு செய்கிறார்கள், இந்த ஹதீஸ் நிச்சயமாக இது ஒரு ஆதாரமான ஹதீஸ் அல்ல, இது ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல. மாறாக இந்த ஹதீஸை இன்னும் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இது முன்கர் என்று மிகவும் மோசமான ஒரு ஹதீஸாக, ஏதாவது எந்த ஒரு அடிப்படையில் கூட இது ஒரு நம்பகமான ஒரு ஹதீஸ் இல்லை என்பதை இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி கூறுகிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் சஹி என்ற தரத்து இல்லை என்றாலும், ஆனால் இந்த அர்த்தம் என்பது என்றால் பொதுவாக இஸ்லாம் நமக்கு இந்த அர்த்தத்தை நமக்கு தருகிறது. அதாவது இபாதத் இல்லை என்று சொல்லிட முடியாது. ஒருவர் அல்லாவிற்காக வாயை கட்டுகிறார், வயிற்றை கட்டுகிறார், அதாவது உணவு இல்லாமல் இருக்கிறார், தண்ணீர் பருகாமல் இருக்கிறார். இருந்தாலும் அதே சமயம் இப்படிப்பட்ட கெட்ட விஷயங்களை செயல்களை செய்கிறார் என்றால் அவர் நோன்பு முறிந்து விடுகிறதா? முறிந்து விடுகிறது என்று சொல்ல முடியாது. மாறாக அந்த நோன்பின் கூலி அவருக்கு குறையலாம், ஆனால் முறிந்து விடுமா? ஏனெல்லாம் அல்லாவிற்காகத்தான் அவர் வாயை கட்டுகிறார், அது ஒரு இபாதத் தான். அந்த செயலையும் கூட அவர் அல்லாவிற்காகத்தான் அவர் செய்கிறார். அதனால் முழுவதுமாக நோன்பு முறிந்துவிடும் என்றெல்லாம் நாம் கூற முடியாது. இந்த ஹதீஸை ஆதாரமாக குறிப்பிடுகிறார் என்றால், ஒருவர் எதுவரை நோன்பிலே இபாதத்திலே இருக்கிறார் என்றால் அல்லாஹ்வுக்கு நெருங்கியவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் மற்றவர்களுக்கு இடையூறு தராமல் இருக்கும் வரை அல்லது மற்றவர்களை கூறி பேசாமல் இருக்கும் வரை என்ற இந்த ஹதீஸ் முன்கர். அதாவது இந்த ஹதீஸுடைய முன்கர் என்ற வார்த்தையை விளக்கம் தேவைப்படும். இருந்தாலும் இந்த ஹதீஸ் என்பது சஹீஹான ஹதீஸ் அல்ல என்பதை ஷேக் அல்பானி நமக்கு தெளிவாக விளக்குகிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். என்னவென்றால், வன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மா ஸாம மன் ظل يأكل لحوم الناس. அதாவது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக இந்த ஹதீஸ் எதிலே பதிவு செய்யப்பட்டென்றால் இமாம் இப்னு அபி ஷைபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸும் சரி, இது தஈஃபான ஹதீஸ். என்ன ஹதீஸ் என்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, ஒருவர் நோன்பாளியாக ஒருவர் இருக்க, ஆனால் அவர் எப்படி என்றால் மனிதர்களுடைய சதையை சாப்பிடுகிறார். மனிதர்களுடைய சதையை சாப்பிடுவது என்றால் என்ன? அக்லுல் லுஹூம், மனிதர்களை குறை கூறி பேசுவது. அவர் விரும்பாத ஒரு விஷயத்தை ஒருவர் அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி குறை கூறி பேசுவதைத்தான் உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ் இதை திருமறையில் எப்படி கூறுகிறான்? அதாவது சதைகளை சாப்பிடுவது, சதைகளை சாப்பிடக்கூடிய இந்த விஷயம், யார் ஒருவர் இதை செய்கிறார் என்றால் அவர் நோன்பு பிடிக்கவில்லை என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. ஆனால் இந்த ஹதீஸும் சரி, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஹதீஸ் ஆதாரமான ஹதீஸ் அல்ல. இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது? இப்படிப்பட்ட மோசமான பேச்சுகள், மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய செயல்கள், மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய பேச்சுகள் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்ற அந்த முக்கியத்துவத்தை அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் விளக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ஸாயிமு யத்ருக்கு அஷ்யாஅன் கானத் முபாஹத்தன் ஃபி கைரி ஹாலத்தி ஸியாம் فمن باب الأولى أن يترك الأشياء التي لا تحل له في جميع الأحوال ليكون في عداد الصائمين حقا. இறுதியாக இந்த விஷயத்தில் ஷேக் அவர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், நோன்பாளி எவ்வாறு அனுமதிக்கப்பட்ட விஷயமான தண்ணீரையும், அதாவது நோன்பு இல்லாத நேரத்தில் உண்வதற்கும் பருகுவதற்கும் அனுமதிக்கப்பட்ட தண்ணீரை, உணவை அவர் நோன்புடைய நேரத்தில் வந்துவிட்டால் அவர் அதை சாப்பிடாமல் இருக்கிறாரோ, அதே போல எல்லா நேரத்திலும் நமக்கு ஹராமாக்கப்பட்ட குறை கூறி பேசுவது, மற்றவர்களுக்கு இடையூறு செய்யுமாறு செயல்படுவது, இப்படிப்பட்ட செயல்கள் எல்லா நேரத்திலும் ஹராமாக்கப்பட்ட அந்த செயலுக்கு நோன்பிலே முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முதல் விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதுதான் இந்த நேரத்தில் ஷேக் அவர்கள் குறிப்பிடுவது. மற்ற நேரத்தில் அனுமதிக்கப்பட்ட தண்ணீரையும் உணவையும் கூட நோன்பிலே விடுகிறீர்கள் என்றால், எல்லா நேரத்திலும் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயத்தை நாம் ஏன் நோன்பிலே முற்றிலுமாக விட்டு இருக்கக்கூடாது? இதுதான் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தண்ணீர் என்பது அனுமதிக்கப்பட்ட விஷயம், குடிப்பதோ உணவு என்பது உண்ணுவதோ மற்ற நேரங்களில். ஆனால் மற்ற நேரங்களில் நமக்கு குறை கூறி பேசுவதோ மற்றவர்களுக்கு இடையூறு செய்வது என்பது அனுமதிக்கப்பட்ட விஷயமா? எனவே இன்று என்ன நினைத்துக் கொண்டார்கள் மனிதர்கள்? நோன்பு என்றால் ஏதோ நோன்பிற்கும் குறை கூறி பேசுவது, தான் எப்பவுமே அன்றாடம் ரமதான் அல்லாத மாதத்தில் எவ்வளவு மோசமாக மனிதர்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருப்பாரோ, அதே ஒழுக்கத்திலே, அப்படிப்பட்ட அதே குணாதிசயங்களிலே, மோசமான குணாதிசயங்களிலே நோன்புடைய ரமதானுடைய மாதத்தை கழிப்பவராக இருப்பார். கேட்டால் அவரும் நோன்பு பிடிப்பார். நோன்பு பிடிப்பார்? வாயை கட்டுவார். அதாவது சாப்பிடாமல் இருப்பார், உண்ணாமல் இருப்பார், பருகாமல் இருப்பார். இதுதான் நோன்பா? இது மட்டும் தான் நோன்பா? அதாவது நீங்கள் உண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர், அந்த உணவு மற்ற நேரத்தில், ஏன் சூரியன் மறைந்து விட்டது என்றால் உங்களுக்கு அது ஹலால். ஆனால் சூரியன் மறைந்தாலும் சரி அந்த நாளில்
உங்களுக்கு எந்த நேரத்திலும் சரி மற்றவர்களை குறி பேசுவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். முஃப்தி அதாவது முஃப்திராத்து ஸியாம் என்று சொல்லப்படக்கூடிய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களுடைய தலைப்பை ஷேக் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் முடித்து விட்டார்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், இறுதியான தலைப்புக்கு நாம் வந்துவிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இறுதியாக 2 தலைப்புகள் இருக்கிறது. என்னவென்றால், பாபுன் ஃபீ பயானி அஹ்காமில் கதாஇ லிஸ்ஸியாம், அதாவது நோன்பை விடுவதற்கு யார் ஒருவர் நோன்பை விடுகிறாரோ அவர் கதா செய்யக்கூடிய சட்டத்திட்டங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவர் அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும், மறுபடியும் பிடிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக இது சார்ந்த சட்டங்களை பார்த்தோம். இருந்தாலும் இப்போது ஒவ்வொன்றாக யாருக்கு கதா, யார் கதா செய்ய வேண்டும், அது ஏனென்றால் இதற்கு முன்னால் உடலுறவு செய்தவர் அவர் என்ன செய்ய வேண்டும், நோன்பை கதா செய்வது மட்டுமல்ல, அவர் கஃபாரா, அவர் பரிகாரம் செய்ய வேண்டும், அதையும் நாம் பார்த்தோம். இந்த தலைப்பை தான் ஷேக் அவர்கள் தெளிவாக விளக்க இருக்கிறார்கள். முதலில் என்ன கூறுகிறார்கள் என்றால், அல்லாஹ் நல்லடியார்களே, மன் அஃப்தரா ஃபி ரமதான் பிஸபபின் முபாஹின் கல் அஅதாரி அஷ்ஷர்இய்யா அல்லதி துபீஹுல் ஃபித்ரா அவ் பிஸபபின் முஹர்ரமின் கமன் அப்தல ஸௌமஹு பிஜிமாஇன் அவ் கைரிஹி وجب عليه القضاء لقوله تعالى فعدة من أيام أخر. அதாவது ஷேக் அவர்கள் முதலில் எதை கூறுகிறார் என்றால், யார் ஒருவருக்கு நோன்பாளியாக ஒருவர் இருக்க அல்லது நோன்புடைய ரமதானுடைய மாதத்தில் மார்க்கம் அவருக்கு அனுமதி வழங்கியிருக்கும். என்ன அனுமதி வழங்கியிருக்கும்? நோன்பை விடுவதற்கு. நாம் பார்த்தோம் அல்லவா, யாருக்கெல்லாம் மார்க்கம் நோன்பை விடுவதற்கு ரமதான் மாதத்திலும் சரி நோன்பை விடுவதற்கு யாருக்கு மார்க்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது? எடுத்துக்காட்டாக கூறினால் உங்களுக்கே தெரியும். யாரை கூறலாம்? பிரயாணத்தில் இருக்கவரை கூறலாம். வேறு அதைவிட முக்கியமாக மரீத், நோய்வாய்ப்பட்டவரை கூறலாம். இவர்கள் எல்லாம் என்ன, நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் என்ன, மார்க்கம் இவர்களுக்கு முன்னதாகவே என்ன செய்து விட்டது, இவர்களுக்கு அனுமதி இருக்கிறது என்ற அந்த ஒரு அனுமதியை மார்க்கம் வழங்கியிருக்கிறது. ஒரு சாரா இருக்கிறார்கள், தங்கள் நோன்பை பாதியிலேயே மனோ இச்சையின் காரணமாக நோன்பை முறித்தவர்கள். இவர்கள் யார்? எடுத்துக்காட்டாக நாம் முன்னர் பார்த்தவாறு உடலுறவு கொண்டவர், அல்லது விந்தை வெளியேற்றினவர், அல்லது வேண்டுமென்று சாப்பிட்டவர், வேண்டுமென்று பருகினவர். இவர்கள் எல்லாம் வேண்டுமென்றே அந்த நோன்பை தன்னுடைய மனோ இச்சையின் காரணத்தினால் நோன்பை என்ன செய்து விட்டார், நோன்பை முறித்து விட்டார். இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் 2 பேர்கள் இருந்தாலும் சரி, இவர்கள் 2 பேருமே என்ன செய்ய வேண்டும், அதாவது இந்த இரு சாராருமே, அதாவது பிரயாணத்தில் இருந்தவராகவும் சரி, ஒரு நோய் வந்ததின் காரணமாக சரி, அதனால் இவர்களுக்கு நோன்பு விலக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதே போல நோன்பை பாதிலேயே முறித்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் அனைவர்களும் அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும், கதா செய்ய வேண்டும். அந்த நோன்பை மறுபடியும் பிடிக்க வேண்டும். இது அவர்கள் மீது வாஜிபாக இருக்கின்றது. அவர்கள் மீது என்னவாக இருக்கிறது, வாஜிபாக இருக்கின்றது. ஏனெனில் அல்லாஹ் தெளிவாக தன்னை திருமறையில் சொல்றான், ஃபைதத்து மின் அய்யாமின் உஹர், அந்த நாளில் வேறு ஒரு நாளை கணக்கிட்டு கொண்டு அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நோன்பை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னை திருமறையில் கூறுகிறான். அடுத்ததாக கதா செய்ய வேண்டிய விஷயம் என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இது இன்னொரு சாரார் கேட்கலாம், அதாவது இது யாரு வருவார்கள் என்றால், ஹைத், அதாவது மாதவிடாய் காலத்தில் இருப்பவர்களுக்கும் இதேதான் இந்த நிலைமை. மாதவிடாய் காலத்தில் வந்து விட்டார்கள் ரமதானுடைய மாதத்தில் அவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, அந்த நோன்பை பிடிக்க முடியாது. அவர்கள் மீது என்னவாக இருக்கிறது, அவர்கள் மீதும் கதா என்பது வாஜிபாக இருக்கிறது. அந்த பெண்கள் மீது கதா என்பது வாஜிபாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல உதிரிப்போக்கு இருக்கக்கூடிய பெண்கள், நிஃபாஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அவர்கள் மீதும் இந்த நோன்பு என்னவாக இருக்கிறது, கதா. ஏற்கனவே ஷேக் அவர்கள் ஆரம்பத்திலே கூறியிருப்பார்கள், அதை நீங்கள் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். நோன்பு என்பது அனைவர்கள் மீதும் அனைவர்களுடைய ஹக்கிலும் இருக்கின்றது. ஆனால் ஒரு சாராருக்கு அந்த நேரத்தில் அவருடைய ஹக்கில் இருக்காது. மாறாக வேறு ஒரு நேரத்தில் அதை செய்து விட வேண்டும். அந்த ஒரு நேரத்தை இல்லை என்பதனால் அவர் மீது எப்போதுமே இல்லாமல் போய்விடாது, ஒரு சாராரை தவிர. அவர்கள் யார் என்பதை நாம் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். யார் அவர்கள்? எந்த நேரத்திலும் அவர்கள் மீது கதா அல்ல, அவர்கள் நோன்பை பிடிக்க முடியாது. அதே சமயம் அவர்கள் கதாவும் அவர்களுக்கு செய்வதற்கு மார்க்கம் அவர்களை வற்புறுத்தவில்லை, மார்க்கம் அவர்களுக்கு கடமையாக்கவில்லை. யார் அவர்கள்? எடுத்துக்காட்டாக அதாவது வயதிலேயே மிகவும் வயசானவர்கள், வயசான ஆண்கள், வயதான பெண்கள், அவர்களால் எந்த நேரத்திலும் சரி மறுபடியும் நோன்பு எல்லாம் பிடிக்க முடியாது. ஏனெனில் ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறார், அல்லது ஒருவர்
ஏதோ ஒரு நோய் வந்து விட்டது, அவர் நோய் சரியாகி விட்டது என்றால் மறுபடியும் அல்ஹம்துலில்லாஹ் அவர் திடகாத்திரத்தை அடைந்து விட்டார். அதே போல பிரயாணத்தில் இருக்கிறார், பிரயாணத்திலே வந்து முடித்து விட்டார் என்றால் மறுபடியும் அந்த நோன்பு பிடிக்கக்கூடிய திடகாத்திரம் அவரிடம் இருக்கும். ஆனால் ஒரு சாரார் இருக்கிறார்கள், எல்லா நேரத்திலும் சரி அவர்களால் மறுபடியும் நோன்பை பிடிக்க முடியாது, எந்த நேரமாக இருந்தாலும் சரி. ஏனெனில் ஒவ்வொரு காலமும் நவரவில்லை. எதை தவிர என்றால் அவர்களுடைய வயது கூடிக்கொண்டே போயிருக்கும். எடுத்துக்காட்டாக 80-85 வயதில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது 90-95 வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்களாக இருப்பார்கள், பெண்களாக இருப்பார்கள், வயோதிகளையாக அடைந்தவர்களாக இருப்பார்கள். அதே போல இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால், ஒரு சில நோய் இருக்கும், அந்த நோயிற்கு அல்லாஹ் நாடினாலே தவிர அந்த நோய்க்கு எந்த ஒரு மருந்தும் இல்லாமல் இருப்பார்கள், அதாவது எந்த ஒரு ஷிஃபாவும் இல்லாமல் இருப்பார்கள். எப்போதுமே அந்த நோய் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். வையாது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து எப்போதுமே அந்த நோய் அவரை இருந்து கொண்டே இருக்கும். எல்லா நேரத்திலும் அவர் மாத்திரை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று என்ற ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நோயிலே அவர் அவதிப்படக்கூடியவராக இருப்பார். இவர்களுக்கெல்லாம் கதா என்பது எந்த நேரத்திலும் கிடையாது, மாறாக அவர்கள் உணவளிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சட்டம் என்பது இருக்கிறது. அதையும் இன்ஷா அல்லாஹ் ஷேக் அவர்கள் பின்னராக எடுத்து விளக்கமாக கூறுகிறார்கள். ஆனால் இங்கே நாம் கூறப்படுவது என்னவென்றால், அல்லாஹ் நல்லடியார்களே, இவர்களால் நோன்பை இவர்கள் விட்டார்கள் என்றால் நோன்பை இவர்கள் மீது கதா என்பது வாஜிபாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக பிரயாணத்தில் இருந்தவர் அல்லது நோய்வாய்ப்பட்டவர், அவருக்கு ஏதாவது திடீரென்று ஒரு நோய் ஏற்பட்டிருக்கும், காய்ச்சலாக இருக்கும் அல்லது வேறு ஏதாவது விஷயமாக இருக்கும், அல்லது ஹைதில் இருப்பார்கள் பெண்கள், அவர்களாக இருப்பார்கள், அல்லது உதிரி போக்கில் இருக்கக்கூடிய நிஃபாஸில் இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக நோன்பை பிடிக்க வேண்டும், வாஜிபாக இருக்கிறது கதா செய்வதற்கு. அடுத்ததாக கதா செய்யக்கூடிய விஷயத்தை கவனிக்க வேண்டும். முதலில் கதா என்றால் என்ன? கதா என்றால் முதல் எப்போது ஆரம்பிக்கப்படுகிறது? நம் அனைவர்களுக்குமே தெரியும். ரமதானில் கதா என்பது எப்போது ஆரம்பிக்கப்படும்? ரமதானில் கதா என்றால் ரமதான் மாதம் எப்போது முடிகிறதோ அப்போது கதா ஆரம்பித்துவிடும். ஆனால் ஒரு விஷயம், ரமதான் மாதம் முடிந்ததற்கு பிறகு ஷவ்வால் மாதம், ஷவ்வால் பிறை 1, ஷவ்வால் பிறை 1 என்ன நாள்? ஷவ்வால் பிறை 1 நமக்கு ஈத், அது பெருநாள். அந்த நாளில் நோன்பு பிடிப்பது நமக்கு ஹராம். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாள் அல்லாத அடுத்த நாளில் இருந்து ஒரு மனிதனுக்கு என்ன ஆகிறது? அவன் கதா செய்வதற்கான கால நேரம் ஆரம்பித்து விடுகிறது. இந்த நிலையை ஒருவர் முஸ்லீம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், வயுஸ்தஹப்பு லஹு அல் முபாதரத்து பில் கதா, கதா விஷயத்தில் அவருக்கு ஒரு முஸ்லீமுக்கு என்னவென்றால், ஒரு ஆணானவருக்கும் ஒரு பெண்ணானவர்களுக்கும் அந்த கதாவை விரைந்து செய்யப்படும், அதை நேரம் தாழ்த்தாமல், அதை நேரம் தாமதிக்காமல் அந்த கதாவை விரைந்து செயல்படுத்துவது அவர்களுக்கு மிகவும் அறிவுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. வயுஸ்தஹப்பு லஹு அல் முபாதரத்து பில் கதா, ஏனென்றால் லிஇப்ராஇ திம்மதிஹி, ஏனென்றால் அல்லாஹ் நல்லடியார்களே, லிஇப்ராஇ திம்மதிஹி என்ன என்றால், ஒருவர் எப்போது நோன்பை விடுகிறாரோ, அதாவது அனைவர்களுக்கும் வாஜிபான நோன்பு, உலக முஸ்லீம்கள் ஒரு நாளில் நோன்பை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரமதான் மாதம், அந்த நாளில் அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் அந்த நாளில் நோன்பு பிடிக்கவில்லை. இப்போது என்ன ஆகிறது? அவருடைய ஹக்கில் ஒரு குறை என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பொறுப்பு அவரிடம் இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொறுப்பை செயல்படுத்தி அந்த சுமையை தன்னுடைய ஹக்கில் இருந்து அதை தூரமாக்கி கொள்ள வேண்டும். எப்போது? ஏனெனில் அனைவர்களும் 30 நோன்பை பிடித்திருக்க, ரமதான் மாதம் பிடித்திருக்க, கடமையான நோன்பை பிடித்திருக்க, அவருக்கு மட்டும் ஒரு 2 நோன்பு அவருடைய சுமை அவருடைய ஹக்கிலே இருப்பது என்றால் உடனடியாக அந்த சுமையை இறக்கி வைக்கத்தான் பார்க்க வேண்டும். இதுக்கு பேருதான் லிஇப்ராஇ திம்மதிஹி, அவருடைய ஹக்கில் இருந்து அந்த சுமையை அந்த அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நகர்த்தி விட வேண்டும். அப்படி அவர் நகர்த்தாமல் ஒவ்வொரு நேரமும் அவருக்கு உடல் திடகாத்திரம் இருக்க, ஏனெனில் எதற்காக நோன்பை விட்டார்? பிரயாணத்தில் இருந்தால்தான் நோன்பை விட்டார். பிரயாணத்தில் முடித்து விட்டார் என்றால், ரமதான் மாதம் முடிந்து விட்டது என்றால், அவர் ஒவ்வொரு நாளும் நோன்பை தாமதிக்க அந்த கதாவுடைய நேரம் முடிந்து விட்டது என்றால் அவர் குற்றம் பிடிக்கப்படுவார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், எவ்வளவு சீக்கிரமாக அதை விரைவுபடுத்த வேண்டுமோ, கதாவை விரைவுபடுத்த வேண்டுமோ அவ்வளவு களவு அதை விரைவுபடுத்த வேண்டும். வயுஸ்தஹப்பு யகூன கதாவும் முத்ததாபியா, இன்னும் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த கதாவுடைய சிஃபத்தில், இந்த கதாவுடைய தன்மையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் தாமதிக்காமல் இருக்க வேண்டுமோ அதே போல அந்த நோன்பை ஒவ்வொன்றாக தொடர்ந்து விட்டு பிடிக்காமல் தொடர்ந்து ஒரேடியாக அந்த நோன்பை பிடித்து விடுவதும் அவருக்கு முஸ்தஹப்பாக அவருக்கு அறிவுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. என்ன நல்லடியார்களே, இதனுடைய நோக்கம் என்ன? ஷேக் அவர்கள் அழகாக முக்கியமான 2 விஷயங்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது நேரம் தாழ்த்தக்கூடாது,
காலம் தாழ்த்தாமல் அதை நோன்பு கதாவை முடிக்க வேண்டும். அதே போல அந்த கதாவுடைய நோன்புகள் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒரே ஒரு கதா நோன்பு கதா தான் இருக்குது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஒருவருக்கு 3 அல்லது 4 நோன்புகள் இருக்கிறது என்றால் நேரம் தாழ்த்தாமல் அந்த நோன்பை ஒவ்வொன்றாக தொடர்ந்து முடிப்பது அவருக்கு சிறந்ததாக இருக்கிறது. ஏனெனில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் அறிந்திருக்கிறோம், நாம் எல்லாரும் உணர்கிறோம், இன்று பெரும்பாலான நேரங்களில் சைத்தானுடைய ஊசலாட்டம் அதிகமாக இருக்கக்கூடியதாக நாம் கவனிக்கிறோம். ரமதான் மாதம் முடிந்து விட்டது என்றால் உடனடியாக சைத்தான் மனதிலே போடுவான். எனவே உலக மக்கள் நோன்பை முடித்து விடுவார்கள், நாம் மட்டும் நோன்பை பிடிப்போமா என்று இன்னும் 1 வருடம் இருக்கிறது, அடுத்த ரமதான் வரும் வரை 1 வருடம் இருக்கிறது என்று சைத்தான் நம்மை ஊசலாசத்திற்கு நம்மளை தள்ளி போட வைப்பான். இந்த நோன்பை அது கடைசியில் எங்கே போய்விடும், அந்த நோன்பையை பிடிக்காத ஒரு சூழ்நிலை அளவிற்கு தள்ளி போய்விடுவான். ஏனெனில் இன்று 1 வருடம் 1 வாரம் போல சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்னும் அழகான ஒரு உதாரணம், நல்ல ஒரு விஷயம் என்னவென்றால், ஒருவருக்கு 5 நோன்பு இருக்கிறது என்றால் அவருடைய நோன்பை உடனடியாக உலக முஸ்லீம்கள் 6 நோன்பு பிடிக்கக்கூடிய அந்த நாளில் அவர்களோடு சேர்ந்து பிடித்தார் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் அவருக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்கும், இன்னும் அது ஒரு ஆர்வத்தை வழங்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஏனெனில் முஸ்லீம்கள் அனைவரும் ஒரேடியாக நோன்பை விடவில்லை. அந்த 6 நோன்பில் அதிகமானவர்கள் அந்த முக்கியமான ஷவ்வால் மாதத்தில் அந்த 6 நோன்பை பிடிப்பார்கள். அந்த நாளில் நாமும் அந்த நம்மளுடைய கதா நோன்பை உடனடியாக பிடித்து விட்டோம் என்றால் அது மிக பெரும் ஹைராக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், லிஅன்னல் கதாஅ யஹ்கி அல் அதா வ இல்லம் யக்தி அலல் ஃபௌரி வஜப அல் அஸ்ம அலைஹி வ யஜூஸு லஹு அத்தஅഖீர். மேலும் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள், கதா என்றால் என்ன, அதாவை போல. அதா என்ன நாம் ஏற்கனவே உங்களுக்கு நாம் விளக்கி இருக்கிறோம். அதா என்றால் எந்த ஒரு இபாதத்தை இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்தானோ அந்த நேரத்தில் செய்வதுதான் அதா. அந்த நேரம் முடிந்து விட்டது என்றால் அந்த நேரத்தை செய்வது கதா. எடுத்துக்காட்டாக ரமதான் நோன்பு ரமதானிலே செய்வது அல் அதா, ரமதான் மாதம் முடிந்ததற்கு பிறகு செய்வது அதே அந்த நோன்பை என்ன, அதுக்கு பேர் அல் கதா. இதனால் உடனடியாக செய்வது என்பது வாஜிபாக இல்லை. இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு அந்த நோன்பை சற்று காலம் தாழ்த்துவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். அதாவது அந்த நோன்பை கதா நோன்பை அவர் பிடிப்பது அவருக்கு அனுமதிக்கப்பட்டது. எதுவரை அனுமதிக்கப்பட்டது அதையும் ஷேக் அவர்கள் கூறுகிறார்கள். எதுவரை அனுமதிக்கப்பட்டது என்றால், நாம் அனைவருக்கும் தெரியும், அடுத்த ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால், அடுத்த ரமதான் மாதம் அதாவது அடுத்த ரமதான் மாதம் என்றால் ஷஅபான் 29 வரை. ஏனெனில் 30 என்று கூறலாம், அது 30 முழு மாதமாக இருந்தால் கூறலாம். ஆனால் இந்த நேரம் வரை அவருக்கு நேரம் வரும் வரை என்றால் அவர் இந்த கதாவுடைய நோன்பை அவர் பிடித்துக் கொள்ளலாம். ஷேக் அவர்கள் அடுத்தது கூறுகிறார்கள், லிஅன்ன வக்தஹு முவஸ்ஸஅ வ குல்லு வாஜிபின் முவஸ்ஸஅன் யஜூஸு தஅഖீருஹு மஅல் அஸ்மி அலைஹி கமா யஜூஸு தஃபருகதுஹு பிஅன் யஸூமஹு முத்தஃபர்ரிகா லாக்கின் இதா லம் யப்கா மின் ஷஅபான் இல்லா கத்ர மா அலைஹி. அடுத்ததாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உஸூலுல் ஃபிக்ஹ் சார்ந்த ஒரு சில விஷயங்களை ஷேக் அவர் விளக்குகிறார்கள். ஒரு இபாதத்துகள், ஒரு சில இபாதத்துகள் எப்படி என்றால் முவஸ்ஸா என்று கூறுவோம். அதாவது அந்த அமலை கதா செய்வதற்கு அல்ஹம்துலில்லாஹ் அதிகமான காலகட்டம் இருக்கும். அதில் ஒன்று அமல்கள் என்றால் இந்த ரமதானுடைய நோன்பு. ஏனெனில் இந்த ரமதானுடைய நோன்பு வருடத்தில் ஒரு முறை வருகிறது. அது எப்போது வருகிறது, ரமதான் மாதத்தில் வருகிறது. அடுத்த ரமதான் வரும் வரை அல்ஹம்துலில்லாஹ் அந்த ரமதானில் விடுபட்ட நோன்பை பிடிப்பதற்கு ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், அவரிடம் உறுதியான அந்த நியத் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும், அவர் காலம் தாழ்த்துவது அவருக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனால் காலம் தாழ்த்தும் போது அவர் அந்த நோன்பை நான் பிடித்திடுவேன் என்ற அந்த ஒரு எண்ணம், அந்த உறுதி அவரிடம் இருக்க வேண்டும். இதுதான் ஷேக் அவர் குறிப்பிடுகிறார்கள். ஏனெனில் அந்த எண்ணம் இருக்கும் வரை அவர் காலம் தாழ்த்துவது எந்த பிரச்சனையும் இல்லை. இதை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்கிறது, என்னவென்றால் லாக்கின் இதா லம் யப்கா மின் ஷஅபான், அதாவது அதற்கு முன்னால் குல்லு வாஜிபின் முவஸ்ஸஅன் யஜூஸு தஅഖீருஹு அனில் அஸ்மி அலைஹி கமா யஜூஸு தஃப்ரிகதுஹு. அதாவது எவ்வாறு பிரித்து நோன்பு பிடிப்பது அனுமதிக்கப்பட்டதோ அதே போல சேர்த்து பிடி. ஏன் நாம் ஒவ்வொரு வார்த்தையும் அரபி வார்த்தையை படிக்கணும்? ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சகோதரர்கள் சில பேர் அரபி மொழி படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது புரோஜனமாக இருக்கும் என்பதுதான் பார்த்து பார்த்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு அந்த விளக்கம் கூறினால் அவர்களுக்கு அது இன்னும் புரோஜனமாக இருக்கும் என்ற அந்த ஒரு காரணத்தினால் தான் ஷேக் அவர்கள் ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். இங்கே ஒருவருக்கு எப்படிப்பட்ட நிலை வருது என்றால், ஷாபானுடைய மாதம் வரப்போகிறது. ஷாபானுடைய மாதம் ஒரு ரமதானிலே அவருக்கு கதா நோன்பு இருக்கும்.
அந்த நோன்பை பிடிக்காமல் என்ன ஆகிறார், அடுத்த மாதம் அதாவது ஷவ்வாலிலே நான் பிடிக்கிறேன், அதையும் பிடிக்கவில்லை. அதற்கப்புறம் துல்காதா வருகிறது, அந்த மாதத்திலும் பிடிக்கவில்லை. துல்ஹஜ்ஜிலும் அவர் பிடிக்கவில்லை. முஹர்ரம், சஃபர் என்று மாதமாக வரும் கடைசியாக எந்த மாதத்தில் வந்து விடுகிறார், ஷாபான் மாதத்திற்கு வந்து விடுகிறார். ஷாபான் மாதத்தில் வந்து விடுகிறார் என்றால் ஷாபான் மாதம் நிறைவு பெறுவதற்கு 12 நாட்கள் தான் இருக்கிறது. அவருக்கு எத்தனை நோன்புகள் கதாவாக இருக்கிறது, அவருக்கும் 12 நோன்புகள் கதாவாக இருக்கிறது. இப்போது ஷேக் அவர்கள் என்ன கூறுகிறார்கள், இப்போது அந்த ஷாபான் மாதத்தில் அந்த 12 நோன்பை பிடிப்பது அவருக்கு வாஜிபாக இருக்கிறது. ஒருபோதும் அந்த நோன்பை அவரால் காலம் தாழ்த்த முடியாது. ஏனெனில் ஒரு காலம் தாழ்த்தினால் கூட என்ன ஆகிவிடும், அவரால் அந்த 12 நோன்பை கதாவை செய்ய முடியாது. இன்னும் பார்த்தீர்கள் அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மாதம் 29 30 என்பது நம்முடைய கையில் அல்ல. மாதத்தின் முடிவு அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ் அவன் என்ன நாடுகிறானோ அதுதான் நடக்கும். நம்மால் கூற முடியாது. ஆங்கில கேலண்டர் போல இந்த மாதம் 30 இருக்கிறது என்று நாம் கணக்கிட்டு எல்லாம் கொள்ள முடியாது. ஒரு மாதம் 29 இருக்கும் அல்லது 30 இருக்கும். இப்போது ஒருவர் வருகிறார், 12 நோன்பு இருக்கிறது என்றால் அவர் எந்த அளவுக்கு காலம் தாழ்த்துகிறார். எஞ்சிய போனால் அந்த ஷாபான் மாதம், ஏனெனில் ஷாபான் முடிந்து விட்டது என்றால் எந்த மாதம் வருகிறது, ரமதான் மாதம் வந்துவிடும். இதனால் அந்த ஷாபான் மாதத்தில் கம்மியான நாட்கள் தான் இருக்கிறது. அந்த நாளும் இவருடைய நோன்பும் சரியாக இருக்கிறது என்றால் உடனடியாக அந்த நோன்பை அவர் பிடிக்க வேண்டும். இதைதான் ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். லாக்கின் இதா லம் யப்கா மின் ஷஅபான் இல்லா கத்ர மா அலைஹி ஃபஇன்னஹு யஜிபு அலைஹி அத்ததாபுஉ இஜ்மாஅன் لضيق الوقت فلا يجوز تأخيره إلا ما بعد رمضان الأخير لغير عذر لقول عائشة كان يكون علي الصوم من رمضان فما أستطيع أن أقضيه إلا في شعبان لمكان رسول الله صلى الله عليه وسلم متفق عليه. அதாவது அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷேக் அவர் கூறுகிறார்கள், இப்போது ஷாபானிலே அவருக்கு ஒரு 10 நாட்கள் தான் இருக்கிறது என்றால், அவருக்கும் 10 நோன்பு இருக்கிறது என்றால், இஜ்மா உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவாக இருக்கு, அவர் மீது அந்த நோன்பை பிடிப்பது கட்டாய கடமையாக ஆகிவிடுகிறது. மேலும் அவருக்கு எந்த ஒரு அனுமதியும் இல்லை அந்த கதா நோன்புகளை அடுத்த ரமதான் முடிந்ததற்கு பிறகு பிடிப்பதற்கு. எதை தவிர அவருக்கு உண்மையிலேயே ஏதாவது ஒரு மார்க்கம் கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி அவரிடம் இருந்தது என்றால், எடுத்துக்காட்டாக ஒருவருக்கு நோய்வாயிலே இருக்கிறார், அவர் ஒரு ரமதான் மாதத்திலே ஒரு 10 நோன்பை அவர் விடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். கடைசி 10 அவர் நோன்பை விடுகிறார். எனில் அவருக்கு அந்த நோய் இருக்கிறது. அந்த நோய் அடுத்த ரமதான் மாதம் வரும் வரை அவருக்கு அந்த நோய் இருக்கிறது. அந்த ஒரு வருடமும் சரி அவரால் அந்த நோயினால் அவரால் பிடிக்க முடியவில்லை. இப்போது இவர் மீது எந்த குற்றமும் இல்லை. ஆனால் யாருக்கு எந்த விதமான ஒரு எந்த விதமான காரணமும் இல்லாமல் வேண்டுமென்றே நோன்பை தாழ்த்தி தாமதித்து கதாவை செய்யாமல் அடுத்த ரமதான் வந்ததற்கு பிறகு செய்கிறேன் என்ற ஒரு எண்ணம் போனால் அது ஒருபோதும் அனுமதி இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினதை ஷேக் அவர்கள் இங்கே மேற்கோள் காட்டுகிறார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட இது அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கூறுகிறார்கள் என்றால், ஆயிஷா கான யகூனு அலைய ஸௌம், அதாவது ரமதான் மாதத்தில் எனக்கு கதா நோன்பு இருந்தது. ஆனால் அந்த கதா நோன்பை என்னால் ஷாபான் மாதத்தில், அதாவது அந்த அடுத்த வருடத்தில் வரக்கூடிய ரமதானுக்கு முன்னதாக வரக்கூடிய அந்த ஷாபான் மாதத்திலே தவிர வேறு எந்த மாதத்திலும் என்னால் அந்த நோன்பை கதா செய்ய முடியவில்லை. ஏனெனில் அந்த அளவிற்கு நான் மிகவும் வேலை பளுவிலே இருந்தேன். ஏனெனில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்தில் நான் நிறைய பொறுப்புகள் இருந்ததின் காரணத்தினால் என்னால் என்ன செய்ய முடியவில்லை, ரமதான் மாதத்தில் கதா செய்ய வேண்டிய அந்த நோன்பை, நான் விட்ட அந்த நோன்பை என்னால் அடுத்த ரமதான் மாதம் வருவதற்கு முன்னால் அந்த ஷாபான் மாதத்தில் தான் என்னால் கதா செய்ய முடிந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் அல்லாஹ் இதிலிருந்தே தெரிகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏன் ஷாபான் மாதத்தில் எப்படியாவது அந்த நோன்பை பிடித்து விட்டார்கள். ஏனெனில் அடுத்த ரமதான் மாதம் வந்தால் அதை பிடிப்பதற்கு அனுமதி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அடுத்த ரமதான் மாதம் வந்துவிட்டது என்றால் எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு பெரும் காரணமும் இல்லாமல் இத்தனை மாதம் நோன்பை தாழ்த்துவதற்கு என்ன அனுமதி இருக்க முடியும்? இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதான் அல்லாஹ் நல்லடியார்களே, கதா என்று வந்துவிட்டால் உடனடியாக அந்த கதாவை விரைவுபடுத்துங்கள், தாமதப்படுத்தாமல் அதை விரைவுபடுத்துங்கள். அதே போல உடனடியாக ஒவ்வொன்றாக தொடர்ந்து அதை செய்து விடுங்கள். அதுவே சிறந்ததாக இருக்கிறது. நமக்கு தெரியாது ஷைத்தானுடைய ஊசலாட்டம் எந்த அளவிற்கு அது இருக்கும் என்பதையும் நமக்கு தெரியாது என்பதையும் பார்த்து கொள்கிறோம். அதே போல மனிதனுக்கு மரணம் என்பது இருக்கிறது. அந்த மரணம் வந்துவிட்டது என்றால் அவன் அந்த மரணத்திற்கு பதில் கூற வேண்டும். இதனால் அவருடைய ஹக்கிலே அந்த நோன்பு பிடித்துவிடும்.
அவருக்கு எடுத்துக்காட்டாக ரமதான் மாதம் முடிந்து 4 மாதம் அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருப்பார். 5வது மாதம் மரணித்திருப்பார். அவர் என்ன நினைத்திருப்பார்? 5 மாதத்திற்கு பிறகு நான் நோன்பு பிடித்திருக்கிறேன் என்று நினைத்திருப்பார். ஆனால் 4 மாதம் ஒழுங்காகத்தானே இருந்தார். அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்றால் உடனடியாக ஷாபான் மாதம் ஆரம்பித்து விட்டது என்றால் ஈதுடைய திருநாளுக்கு பிறகு உடனடியாக அந்த நோன்பை கதா செய்வது நம்மளுடைய ஹக்கிலே சிறந்தாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வலில்லாஹில் ஹம்த். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியான அடுத்த வகுப்பை பிஇذنில்லாஹ் அல்லாஹ் நல்லடியார்களே அடுத்த வகுப்பில் பிஇذنில்லாஹ் இன்னும் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் கதாசார விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள் ஷேக் அவர்கள். இறுதி பக்கமாக வயதானவர்கள், வயதான ஆண்கள், பெண்கள், அடுத்த மிக மிக முக்கியமான இறுதி நம்மளுடைய தலைப்பாக இந்த சௌமியில என்ன இருக்கும் என்றால் இன்ஷா அல்லாஹ் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், அதே போல கர்ப்பிணி பெண்கள், இவர்களுடைய நோன்புடைய விஷயங்கள், இவர்கள் நோன்பு விடுவதற்கு இவர்களுக்கு என்ன அனுமதி இருக்கிறது, இவர்கள் கதா செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை எல்லாம் தெளிவாக இறுதியாக நம்மளுடைய வகுப்பிலே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஇذنில்லாஹ் நல்ல முறையிலே கல்வியான முறையிலே ரமதான் மாதத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைவின் ஆக்கரிப்பானாக. أقول قولي هذا أستغفر الله لي ولكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.